ஆவியானவரை இடைப்படுங்க, எங்களோட பேசுங்க, எங்களோட பேசுங்க, எங்களோட பேசுங்க, எங்களோட பேசுங்க. ஒரு ராஷாகலபா அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஓ ஆவியானவர் நம்மளோட இடைப்படுவாராக. ஓ ராகா பாஷாகலத ரபா கபல ரபா ஓ ரபா ஷபா பாபா பாபா ஓ ரிகா பலத ரபோ ஷபா பாபா ஓ ரிபா தேவ பிரசனங்கள் மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஷகலத ரபா கபல ரபா ஓ ரபா ரிபா ஹalleluya 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 ஓ ரபா ஷபல ரபா எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். ஆராதிக்கும் போதே ஆண்டவரே, ஆராதிக்கும் போதே ஆண்டவரே, ஆண்டவரே பிசாசு நடுங்கட்டும் ஆண்டவரே, பிசாசானவன் நடுங்கணும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும் போதே பிரச்சனைகள் மாறணும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது பலவீனங்கள் மாறணும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது உபத்திரங்கள் மாறணும் ஆண்டவரே, ஆண்டவரே போராட்டங்கள் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீரே ஆராதனையை நாயகன் ஆண்டவரே, எங்களை நிரப்பிக்கொண்டே இருங்கப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பிக்கொண்டே இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கணும்னா, ஆண்டவரே இந்த பாவத்தை நாங்கள் ஜெயிக்கணும்னா, இந்த பிசாசை நாங்கள் ஜெயிக்கணும்னா, ஆண்டவரே இந்த பலவீனத்தை நாங்கள் ஜெயித்து வாழணும்னா உங்க அபிஷேகம் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்க அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் இது முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும்படி ஆயிடுச்சு. பாமை சோதரிக்கிறோம், உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆரம்ப ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, உடைய கரத்துல நாங்கள் இந்த எல்லா காரியங்களும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே சம்பூர்ணமாய் மாற்றி தரப்போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலையோட நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தனிநபர்களின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா வல்லமே நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இன்னும் அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறணும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கிருபை உடைய தயவு உடைய இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கும்படி ஆயிடுச்சு. கரத்துல நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம், தாழ்த்துகிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நின்ற வண்ணமாய் நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 97 எடுத்துட்டீங்களா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுற்றி இருக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்பது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று ஆமென். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மகிழ்நீரே ஆறுதல் மழை நீரே,
நன்றி 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 ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. முடிச்சபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்பா சோதரன் கர்த்தாவே கொடுத்து அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமே நாங்கள் கொடுக்கறதுனால மாத்திரம் தான் ஆண்டவரே அப்பா சோதரன் கர்த்தா கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற கரங்களை கர்த்தாவை திடப்படுத்துங்க. கொடுக்க வைக்க போகிற கிருபைக்காய் நமக்கு நன்றி. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரலாம். கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்காந்து சித்ரா அம்மாக்கு சேர் போட்டுருங்க. அப்புறம் குற்றமுள்ளவனாய் இருப்பான்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலே நீ அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நான் அப்பத்தையும் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதாவது அறிக்கை தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை குற்றங்களை அறிக்கையிட வேண்டும். ஒருவேளை திருசபைக்குள்ளாக சண்டை சச்சரவு பிரிவினை இருக்குமானால் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. யாரும் கண்ணு தந்து பார்க்காதீங்க. நீங்கள் யாருக்கு கேட்ட மன்னிப்பு கேட்கணும் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட போயிட்டு கை பிடிச்சி நான் செய்தது தப்பு தான், பேசினது தப்பு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம், ஹல்லேலூயா வசனம். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தி விசாரிக்க வந்த ஒரு தேவன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, வந்திருக்க உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரை பலப்படுத்துவீர்களாக. இந்த 2024 12ஆம் மாதத்தில் 8ஆம் தேதி கடைசி பந்தியை பங்கெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். வந்து உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்துகிறாங்க. இயேசு நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடுவோமாக. தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. உம்மை நினைத்து பார்க்கவே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே நாம் சொந்தத்தின் கர்த்தருடைய சரீரத்தை நாம் புசிப்போமாக. இருக்கிறது. நீங்கள் இதை மனம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாடலை நாம் பாடுவோமாக. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். சோத்திரத்தோடு கர்த்தருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோமாக. தந்த கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத ஆண்டவரே பாக்கியங்கள் தந்திலே உமக்கு நன்றி ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத ஆண்டவரே பாக்கியம் கொடுத்தீரே உமக்கு நன்றி. உம்முடைய சரீரத்தின் ரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் புசிக்குவோம் குடிக்குவோம். கர்த்தராமே ஆண்டவரே குடிரே உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. நீ பாபா ராதா நாமா பாபா பிரிவை கதுரா ரக்காதா பிரிவரா ரதினா ரதுரா வக்காதுரா பாபா. ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ வல்லமை மேல வல்லமை ஆண்டவரே. ஓ ரீபா சந்தரா வக்காராவா. ஓ ரத்தத்துல உயிர் இருக்கிறது ஆண்டவரே. சன்காரமே எல்லா பெருமை பேசுகிறோம். ரீகோ குராமோ. ஓ உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை பலப்படுத்துகிறே உமக்கு நன்றி. ரீகோ குராமோ சந்தரா வக்காராவா. ஓ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பந்தியை பங்கெடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுத்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தமான அன்னியாய்க்கும் நாளில் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தவர்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.